ஸோ இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு கேரக்டர், பைபிள் ஒரு முக்கியமான கேரக்டரை பற்றி பார்க்க போகிறோம். அவர் பேர் யூதாஸ் காரியோத். உனக்கு அவரை பற்றி என்ன தோணுது சார்? அவர் என்ன பண்ணுறது, பணத்துக்கு ஆசைப்பட்டு காட்டி கொடுத்துறாரு. அவர் இது பண்ணாரு, ஏமாத்திட்டாரு, துரோகம் பண்ணிட்டாரு. ஏமாத்திரம் துரோகம் பண்ணிட்டாரு. ஓகே, ஏசப்பாவோட டிசைபிள்ஸுக்கும் இதே மென்டாலிட்டி தான் இருந்திருக்கும். பைபிள் நிறைய இடத்துல வந்துட்டு அவரை பற்றி போடும்போது அவரை காட்டி கொடுத்து யூதாஸ் காரியோத்து, திருடனான யூதாஸ் காரியோத்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நம்ம அவரை பற்றி பார்க்குறோம். ஏன்னா அவங்களுக்குலாம் கோவம் வந்திருக்கு ஆப்வியஸ்லி, அதனால தான் அவங்க அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பட் நான் எப்படி பார்க்குறேன்னா, கரெக்டு தான், அவர் பண்ணது தப்பு தான், அதனால எல்லாரும் கோவப்படுறாங்க. பட் மத்திய 27 4வது வசனம் சொல்லுது, குற்றம்லாம் நான் வந்துட்டு காட்டி கொடுத்துட்டேன், அதனால வந்து இந்த காசை நீங்க வச்சுக்கோங்க, ஏசப்பா வந்துட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ யூதாஸ் காரியத்தை வந்துட்டு ஏசப்பா இறந்து போகணுன்னு அவர் நினைக்கல. அவர் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணால் அதை மிராக்கிள் நினச்சி தான் பண்ணியிருக்கிறாரு. இல்லைனா திரும்ப அந்த காசை கொடுத்து எதுக்கு அவரை கேட்கணும் இல்லை? ஸோ அதனால அவர் வந்துட்டு அங்கே அவர் தப்பு பண்ணியிருந்தாலும் அவர் மனுஷங்கள் முன்னாடி போய் பாவத்தை அறிக்கை பண்ணியிருக்காரு. ஓகே. ஸோ அதனால அது என்ன ஆச்சுன்னா, கில்ட்ல சூசைட் பண்ணிடுறாரு. சூசைட் பண்ணுறது தப்பு. உங்கள் உயிரை எடுத்துக்கிறது உங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. ஸோ அதனால மனுஷன் மேலே அறிக்கை பண்ணாமல் அந்த கான்ட்ராரி இதே மாதிரி தப்பு பண்ணவர் தான் பேதுருவோம். அவர் வந்துட்டு இவர் யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுதளிச்சாரு. ஆனால் ஏசப்பா கிட்டேயே போய் மறுபடியும் பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்று கொண்டதுனால அவர் மேலே இருக்கிற தரிசனம் நிறைவேறுச்சு. அந்த கல் மேலே பெரிய சபையை கட்டுவேன்னது கட்டப்பட்டுச்சு ஃபியூச்சரில். ஸோ அதனால பாவம் செய்கிறது தப்பு தான், ஆனால் அங்கே வந்து மீண்டு வர்றதுக்கு அந்த பாவத்தை அறிக்கையிட்டு வந்துட்டு மன்னி பெற்றுக்கொள்ளுங்க, அதுதான் வசனம் சொல்லுது. ஸோ இதை காரியத்தை நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். காட் பிளஸ்.